நான் வந்து 3வது தலைமுறை. எங்க தாத்தன் தலைமுறையில இதெல்லாமே மகா மோசமா இருக்கும். அதுக்கு அடுத்து எங்க அப்பா வந்து நான் சின்ன பையனா இது மார்க்கெட்டுக்குள்ள வந்து போகும்போது கிட்டத்தட்ட முழங்கால அளவு சேரும் ஜெகதியுமா இருக்கும். இருக்கிற ரோடெல்லாம் நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாக்கடையில இருந்து அந்த காங்கிரீட் ரோடு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கு. இந்த காங்கிரீட் ரோடு போடுறது பெரிய விஷயம் இல்ல. யார் வேணா அதிகாரி உட்காந்துட்டு அமைச்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் ஸ்பாட்ல வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் விறுவிறுக்க ஒவ்வொரு பகுதியா போய் எந்தெந்த இடத்துல எல்லாம் தண்ணி பைப் வைக்கணும், எந்த இடத்துல எல்லாம் நீங்க சாக்கடையை வைக்கணும் அப்படிங்கறது எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லா இடம் ஒரு காங்கிரீட் ரோட பார்த்திருப்போம். அதான் எங்க ஓட்டு இனிக்கோக்கு தான். காலம் பொன்னாக கடமை கண்ணாக ஆட்சி உண்டாச்சு உன்னாலே மீண்டும் மொழி கேட்டு கலைஞர் வழி பார்த்து மக்கள் நிப்போவோம் பின்னாலே. பெண்களுக்கு உதவி தொகை கொடுத்தது யாரு? காலை உணவு திட்டம் கொடுத்த மாண்புமிகு முதல்வர் தான். நான் முதல்வன் திட்டம் கொடுத்த அதிபதி யாரு? தமிழகத்தை முதலிடத்துல தூக்கி வச்ச தளபதி தான். சிங்க பெண்கள் பயணிக்க வழி வகுத்தது யாரு? நடிகர் திலகம் சிலையை தொடர்ந்து ரசிச்ச நம்ம அதிபதி தான்.